வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவு பெற்றிருக்கு. முடிவு பெற இருக்கு. நாளை மறுநாள் அப்படின்றது ஒரு ஜனநாயக திருவிழாவாக இருக்கும். ஆனா இதற்கு மத்தியில இடையில ஒரு அசம்பாவிதம், ஒரு திடீரென ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வந்து உள்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்துல தீ விபத்து. அது பலரும் வந்து எப்படி அனுபவத்தின் அடிப்படையில எப்படி சொல்றாங்கன்னா, அது வந்து நிச்சயமாக இது ஒரு தோல்வியினுடைய பயத்துல தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஜெராக்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வேண்டுமென்றே எடுத்த சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? அல்லது இது சம்மர் காலம், இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம இயல்பா கடந்து போணுமா? இல்ல இயல்பா கடந்து போலாம் அப்டின்னா, அதுக்கு அரசியல் சூழ்நிலை அதற்கு அனுமதிக்கலையே. காரணம் என்னன்னா, எரிஞ்சது ஐயா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோட அலுவலகத்தில அந்த அலுவலகம் மெயின் அலுவலகம் அவரோட ஆக்ஸிலரி ஆஃபீஸ். அந்த ஃபைல்ஸ் போற இடம் அது சம்மந்தமா. இப்ப என்ன எரிஞ்சு போயிருக்கு, எது எது பிரச்சனைக்கு உள்ளாயிருக்குன்றது நமக்கு தெரியாது. நான் ஒரு எடுத்துக்காட்டோட ஆரம்பிக்கிறேன். அதிமுக ஆட்சி முடிய போகுது. அதாவது தேர்தல் வர நேரத்தில இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செக்ரட்டரியேட்லேருந்து நிறைய கம்ப்யூட்டர்லேருந்து ஹார்ட் டிஸ்கெல்லாம் மிஸ் ஆச்சு, காணாம போச்சு. இது நான் டிடி நெக்ஸ்ட்ல பத்திரிக்கையில ஒரு செய்தியாவே இத வெளியிட்டிருந்தேன். இது எழுத்து என்னன்னு. அப்புறம் அசெம்பிளி டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கான்னா, அவங்க கை தூக்கிட்டாங்க. எங்களுக்கு தேர்தல் வேலைய பார்க்குறது தான் எங்களுக்கு. எந்த கம்ப்யூட்டர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் பிடபிள்யூடி போய் நம்ம செக் பண்ணுறோம். ஏன்னா பிடபிள்யூடி தான் கஸ்டோடியன் ஆஃப் செக்ரட்டரியேட். அந்த பில்டிங்கில இருக்கிற தளவாட சாமான்லாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லங்க கம்ப்யூட்டரோ இல்ல அந்த உள்ள இருக்கிற அப்ளையன்ஸஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. எங்களோட வேலை இந்த ரூமு, இந்த பாத்ரூம்ல தண்ணி வருதா, அதுக்கப்புறம் அது வேணுன்ற அந்த ஃபர்னிச்சர் இதெல்லாம் இருக்கிறதா தான் நாங்க பிடபிள்யூடில மெயின்டெயின் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. சரின்னு பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்குறேன். ஏன்னா பர்சனல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த மாரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயம், அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயம் அதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க கேட்டது என்னங்கன்னா, இல்லங்க எங்களுக்கு இந்த புரோட்டோகால் விஷயங்கள் வரும். கவர்மெண்ட்டோட ஃபைல்ஸு இங்கேருந்து சென்டருக்கு போறது, சென்டர்லேருந்து வர ஃபைல்ஸு அந்த மாரி விஷயங்கள் தான் பண்ணுவோம். இந்த கம்ப்யூட்டர் இந்த மாரினா எல்காட்டு அவங்க தான் பார்ப்பாங்க. சரின்ட்டு அங்க போய் கேட்டா, இல்ல நாங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதும், கம்ப்யூட்டர் அவங்களுக்கு தேவைப்படும் புதுசா வாங்கி குடுக்குறது மெயின்டனன்ஸ் தான். ஹார்ட் டிஸ்க்லாம் காணாம போனா எங்களுக்கு தெரியாது அப்டின்றாங்க. அப்போ இவங்களுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல. ஆனா கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்லாம் காணாம போச்சு. ஆனா கம்ப்யூட்டர் இருக்கு. அப்ப என்னன்னா, அதனுடைய அதே மாரி ஒரு சில கம்ப்யூட்டர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரோட கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் ஆயிருக்கு ஃபுல்லா எல்லா கம்ப்யூட்டரும். மாசு உட்காந்துட்டு போடுறாரு, லாகின் ஆகுது, சுத்திக்கிட்டே இருக்குது. ஓப்பன் ஆகி வெறும் இந்த சின்ன பசங்கலாம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு வேணா அதில வீடியோ கேம் விளையாடலாம். அவ்வளோதான் பண்ணியிருக்க முடியும். அன்னைக்கு இருந்த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இருக்குன்னா, ஆமா இருக்கு. எங்கப்பா ஃபோன் நம்பர காணோம். ஏன்னா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரினுடைய டைரக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில டீனோட நம்பர், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல நம்பர் என்ன இருக்கு, கடைசியா என்னென்ன ஜிஓ போச்சு, எந்த பொருள் கடைசியா அதிகமா வாங்கியிருக்கோம், எங்கெங்க கட்டட வேலை நிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்கணும்ல ஒரு அமைச்சர் அலுவலகத்தில. போய் பார்த்தா எல்லாமே ஃப்ரீயா வெல்கம் டூ கூகுள்னு அதான் வருது மேல. எல்லா கம்ப்யூட்டர்லயும் இதே மாரி. அப்ப இவங்களுக்கு என்னடா இது? இதுக்கப்புறம் இதில என்ன இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1 மாசம் ஆச்சு அந்த டேட்டாவெல்லாம் திருப்பி புகுத்துறதுக்கு. அப்போ ஒரு வேள அந்த மாரி முயற்சி எதுனா அங்க நடக்குதா? பேப்பர்ஸ் இருக்கும். மேபி யாருனா உருட்டுறதுக்கோ, மிரட்டுறதுக்கோ கூட எதனா ஒரு போட்டிருப்பாங்க. ஜிஓ இல்ல சார்ஜ் ஷீட் அந்த மாரி விஷயங்கள் இருக்கலாம். ஒரு ஜெராக்ஸ் இருந்திருக்கலாம். இல்ல மெயின் இருக்கும். ஒருவேள அந்த மாரி முக்கியமான பத்திரங்கள், இல்ல முக்கியமான தரவுகள் எதனா எரிஞ்சு போச்சா? இல்ல வேற எதனா இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லயே எதனா இப்போ ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கரெக்ட்டா இன்டாக்ட்டா இருக்கா? அப்படின்றது ஆட்சி மாறுனதுக்கு பிறகு தான் தெரியும். இப்போ சட்டமன்றத்தில இங்க தமிழகத்தில ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி வந்தது. இதற்கு முன்னாடி இதே மாரி திமுக பீரியட்லயுமே ஒரு 2 துறையில அன்னைக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. திமுக ஆட்சி மாறும்பொழுது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தேதியிலயுமே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்பவும் இது மாரி ஒரு ஒரு செய்தி அந்த செய்திய போய் செக் பண்ணி பார்த்தோம். இல்ல எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த தரவுகள் ஒரு சில தரவுகள் பிரச்சனைக்கு உள்ளானுச்சு. அப்ப இது என்பது இந்த எலக்ஷன் நேரத்தில இந்த நெருப்பு வர்றது, அப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து ஹார்ட் டிஸ்க் காணாம போகுது. இது எப்படி நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்த கஞ்சா ஒரு ஒரு 700 கிலோ, 800 கிலோ புடிச்சிருப்பாங்க. அத பத்திரிகையாளர் சந்திப்பில காட்டுவாங்க. எஃப்ஐஆர்ல இருக்கும். எவிடன்ஸ்ல எடுத்துன்னு போய் காட்டும்போது பார்த்தா, அந்த ஒரு 600 கிலோ, 800 கிலோ கஞ்சா பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கிலோவா ஆயிடும். எங்கப்பா போச்சு அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் கேட்பாரு. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இல்ல எலி சாப்பிட்டுச்சுன்னுவாங்க காவல்துறை சேர்ந்தவங்க. என்னது எலி சாப்பிட்டுச்சா? இதெல்லாம் நடந்திருக்கு. இது நடந்து செய்தியில, ஊடகத்தில செய்தியாவே வந்திருக்கு. எலி சாப்பிட்டுச்சு அப்படின்னு. இது மாரிலாம் ஆகும். அதுக்கப்புறம் சர்க்கரை இருக்கும் நெறைய நெறைய. எலக்ஷன் நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும். கோணி பைக்கு ஒரு கணக்கு இருக்கும். சர்க்கரை கொள்முதல்லாம் இருக்கும். இந்த தேர்தல் முடிஞ்சு வந்த உடனே பார்த்தா, அது இந்த சர்க்கரை பை, கோணி எல்லாம் கம்மியா இருக்கும். என்னன்னா எலி சாப்பிட்டுச்சுன்னுவாங்க. அது மாரி இது இந்த நெருப்பு சாப்பிட்டுருது. அது அப்படியும் பார்க்கலாம்.
அதனால் இது வந்து ஒரு 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 நகைச்சுவைக்காக இல்லை, கொஞ்சம் அது வந்து விசாரிக்கணும். பட் யார் இதெல்லாம் விசாரிக்கிறது? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு. ஜெராக்ஸ் மிஷின்லேருந்து ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு. அதுலேருந்து புகை வந்து அந்த புகை பரவி எரிஞ்ச மாரி சொல்றாங்க. மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு முன் உதாரணங்கள சொல்லி இத நினைவு கூர்றேன். அவ்வளோதான். அதனால வந்து ஆனா நெறைய பேரு மூத்த பத்திரிக்கையாளர்களே எழுதுறாங்க வந்து, இது சிம்ப்டம் ஆஃப் டிஃபீட் அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு தோல்வி பயத்துல தான் இந்த மாரி நடக்கும். ஏன்னா 2019ல இப்படி நடக்கல இந்த மாரி இல்ல இப்ப சம்பவங்களும். நீங்க வீட காலி பண்றீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு தேவையில்லாத பொருள் எதோ அதெல்லாம் எரிப்பீங்க, இல்ல தூக்கி குப்பையில போடுவீங்க. ஒருவேள அவங்களுக்கு அப்படி தோணியிருக்கும். ஓகே, எதுக்கும் வந்து ஒரு இல்ல எல்லா அரசியல்வாதிகளும் சிந்திக்கும். இது செய்யலனா தான் தப்பு. தேர்தல் நேரத்தில ஆட்சியில இருக்கிறவங்க, அவங்க அலுவலகத்த வந்து சுத்தப்படுத்தி, அவங்களுக்கு தெரியும் எதெல்லாம் வில்லங்கமான ஃபைல்ஸு, எதெல்லாம் நல்ல ஃபைல்ஸு, எது பிரச்சனைக்கு இல்லாத ஃபைல்ஸ்ன்னு தெரியும். அப்ப இந்த வில்லங்கம், இந்த குப்பை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா ரீசைக்கிள் பண்றது. இது வந்து எல்லா ஆட்சி காலத்திலும் எல்லாத்துலயும் நடக்குது. அத தான் வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து அங்க மோப்பம் புடிச்சு, ஓகே அடடா ரீசைக்கிளிங் வேலை நடக்குது. சுற்றுச்சூழல் சரி பண்ற வேலை நடக்குது. அப்ப இது வந்து ஓகே இவங்க வீடு காலி பண்றதுக்கோ, வெள்ளை அடிக்கிறதுக்கோ தயாராகுறாங்க. ஏன்னா வந்து என்னதான் 400, 300 நம்ம வெளி உலகத்துக்கு சொன்னாலும், உள்ளுக்குள்ள அல்லுன்னு ஒண்ணு இருக்கும். எங்கேருந்து வருதுன்னா, அது நம்ம மக்கள் குடுக்குறது. யாரு? ஆட்சியாளர்களுக்கு. யாரா வேணா இந்திரா காந்தியே தோற்கடிச்சோம், காமராஜரே தோற்கடிச்சோம். நீங்கலாம் எந்த மொழிக்கு? அப்படின்னு அந்த கேள்வி வருதுல்ல. இல்ல உள்துறை அமைச்சகம், அப்புறம் வந்து நிதித்துறை அமைச்சகம் 2ம் ஒன்றாக இயங்கக்கூடிய அந்த இடம் தான் சொல்றாங்க. ஐசி டிவிஷன் சொல்ட்டு. அப்போ அப்படியான இடத்த ஒரு மிகவும் பாதுகாப்புக்குரிய ஒரு இடமாக தான் இல்ல இருந்திருக்கும். அதுதான் நாங்க தான் 7 ஃபயர் என்ஜின் வர வச்சோம்ல. 7 ஃபயர் என்ஜின் வச்சு 25 நிமிஷத்துல அடைச்சுட்டோம்ல. நாங்கன்னா குபு குபுன்னு எரியிற அளவுக்கா விட்டோம் நாங்க? இல்லையே. எங்களுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் வந்து எரிய விட்டு, அதுக்கப்புறம் கூட அணைச்சிருப்போம். நீங்க ஏன் தப்பு தப்பா நெனைக்கிறீங்க? அதெல்லாம் இது வந்து இப்போ ஒரு நம்ம வீட சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது இல்லையா? நாள பின்ன வேற யாருனா விசாரணை, காத்து, கருப்பு, கரையான் கிரையான் உள்ள வந்துச்சுன்னா, அதனால அத சுத்தம் பண்ணி கூட இருப்பாங்க. இல்ல ஒரு வேள கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகி கூட போயிருக்கும். பட் பத்திரிகையாளர்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த மாரி விஷயங்கள கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பாங்க. என்னப்பா 10 வருஷமா இல்லாத நெருப்பு திடீர்னு வருது அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வரும். இவங்க எல்லாமே வந்து இன்சுலேட்டர் போட்டு ஹை எண்ட்ல வச்சு பெரிய பெரிய தடி கேபிள் எடுத்துட்டு போய் குடுத்துருப்பாங்க. கரண்ட்டும் போகாது, ஷார்ட் சர்க்யூட்டும் ஆவாது. பட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் மேபி தேர் குட் பி அ ஜென்யூன் சர்க்யூட் ப்ராப்ளம். இல்ல நம்ம முன்னாடி சந்தேகப்பட்ட மாரி அந்த சுத்தம் பண்ற மத்த பத்திரிகையாளர்கள் அத எழுப்புறாங்க. மேபி அந்த ஸ் கேள்வியிலயும் அது நியாயம் இருக்கு இல்லையா? இல்ல அது ஊடகங்கள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏன்னா வட இந்திய ஊடகங்கள் பெரிதாக அத கவர் பண்ண மாரி நமக்கு செய்திகளே இல்ல. எதுக்கு? நாங்க ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திக்க போறதே அதையே நாங்க போட மாட்டேன்றோம். அமித்ஷா அவர்கள் அலுவலகத்துல தீ வந்தா எங்களுக்கு என்ன போச்சு? அவங்க தான் அவங்க அலுவலகத்த சுத்தப்படுத்திக்கிறாங்க, கிளீன் பண்றாங்க. அதுல போய் என்னத்த நாங்க போய் தரவு சொல்றது? அதெல்லாம் பிட்டு நியூஸ் அதெல்லாம். அது தேவைன்னா குடுப்போம் நாங்க. சரி என்னாதுங்க, இன்னைக்கு வந்து இப்ப நம்ம ஏன் வந்து ஊடகவியலாளர் நம்ம வந்து இந்த மாரி பேசுறோம்னா, நமக்கு வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட். அதாவது ஆளுகின்ற அரசு எதுவோ. இப்ப திமுக இன்னைக்கு ஆளுகின்ற அரசுனா, திமுக அரசு என்னென்ன தப்பு பண்ணுதோ, அத வந்து நம்ம சுட்டிக்காட்டணும். அதான் நம்ம கடமை. ஜாஃபர் சாதிக்குக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற அந்த கேள்வி வரும். அந்த கேள்வியினுடைய அடிப்படை என்ன? உண்மை இருக்கா? இல்லையா? அப்படின்றதுக்குள்ள போய் பார்க்கணும். அதே மாரி காங்கிரஸ் கட்சி அப்படின்னும்போது அந்த ஒரு சில விஷயங்கள் அது 2G ஆகட்டும், எதுவாகட்டும், அதில போய் நம்ம உள்ள வந்து போய் பார்க்கணும். உண்மை இருக்கா? இல்லையா? போலியா கூட இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். அதேமாரி பிஜேபின்னு வரும்போது வந்து, நம்ம அந்த கேள்விகள் கேட்கணும். எலக்டோரல் பாண்ட் எங்கேருந்து வந்துச்சு? ஏன் அதானி வந்து பணக்காரராவே ஆயிட்டு இருக்காரு? அவரு ஏன் ஏழை ஆக மாட்டேங்கிறாரு? மத்த நிறுவனங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருது. அவருக்கு ஒண்டி எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு அந்த மாரி ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்கணும். ஆனா இவங்க என்ன பிரச்சனைன்னா, பிஜேபினாவே அது ஒரு புனிதர்கள் கட்சி. தப்பே நடக்காது. உங்களுக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி இருக்குது அந்த நன்மை. நீங்க சொன்னதுலருந்து ராகுல் காந்தியே சொல்றாரு, இது வந்து மிகப்பெரிய ஒரு பணம் பறிப்பதற்கான நடவடிக்கையாகத்தான் எலக்ட்ரல் பாண்ட் விவகாரம் இருக்கு. ஆனால் மோடி வந்து இது வெளிப்படைத்தன்மைக்காகத்தான் வந்து திட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு. நிறுத்தினதுக்காக வருத்தப்படுவாங்க அப்படின்னு ஏஎன்ஐ பேட்டியில சொன்னத குறிப்பிட்டு ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனா வெளிப்படைத்தன்மைக்காக தான் கொண்டு வரப்பட்டோம்னு அவர் சொல்றாரு இல்லையா மோடி. அப்ப அத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவரு என்ன வேற எதுவோ சொல்லுவாரு. வெளிப்படைத்தன்மைக்கு தான் கொண்டு வரப்பட்டதுன்னா, கோர்ட்ல கேட்ட உடனே குடுக்க வேண்டியது தானே ஃபைல. வெளிப்படைத்தன்மை தானே. நீங்க இப்ப பல்லுலாம் வளர்க்குறீங்க, டெய்லி வாய தொறக்குறீங்கல்ல. கரடியா கத்துச்சுல்ல கோர்ட்டு. 10 நாள் அவகாசம், 7 நாள் அவகாசம், நாளைக்குள்ள சொல்லனா அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டி உருட்டுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபைல்ல போட்டு நாங்க பாஸ்வேர்ட லாக் பண்ணி உங்களுக்கு பென் டிரைவ்ல குடுக்குறோம். நீங்க அத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. பப்ளிக் டொமைனுக்கு நாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாங்க ஒரு சட்டம் போட்டுருக்கோம். ஓ! அப்படியா? அந்த சட்டம் எந்த செக்ஷன் காட்டுங்க. இது இது இந்த செக்ஷன் இதெல்லாம் நாங்க மாத்துறோம். முதல்ல இந்த 3 சட்டம் ரத்து. போ. இதுன்னு நீ கம்பெனி ஆக்ட்ல நீ மாத்துவ, இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல நீ மாத்துவ. அதுக்கப்புறம் எலக்டோரல்
இப்போ பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1952 அதை நீங்கள் மாற்றுவீங்க. இதை வேடிக்கை பார்க்குறதுக்கு கோர்ட்டா? ஃபஸ்ட்டு நீ கொண்டு வந்த அந்த பைலா அமெண்ட்மெண்ட் எல்லாம் பூரா ரத்து, அன்கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு வச்சது அங்கே தான் குட்டு. அதுக்கப்புறமா வந்தது என்னது, ரைட் டு டிரான்ஸ்பரன்சி இல்லையா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லையா. அப்போ வந்து நீங்கள் தகவல் உரிமை சட்டத்திலேயே சொல்ல மாட்டீங்க. தகவல் உரிமை சட்டத்திலேயே சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு பேர் தான் உண்மையை சொல்கிறதா? அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சியா? இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி அவங்க பேட்டி கொடுக்கும்போது நம்மள மாதிரி ஆளுங்களை உட்கார வைக்க மாட்டாங்க. அவர் சொன்ன உடனே நாங்கள் பாருங்கள் எல்லாரும் காசு கொடுத்துருந்தாங்க, ஆனால் அந்த காசுக்கு ஒரு பாண்டுன்னு கொண்டு வந்து பாண்டுலேயே வாங்கணும். இது உண்மை தானே? இது பாண்டு இருக்கா? இருக்குது பாருங்க பாண்டு. பாண்டில் எவ்வளோ பணம் இருக்குது அது சொல்ல மாட்டோம். பாண்டுக்குள்ளே யார் யார் பேர் இருக்குது அது சொல்ல மாட்டோம். பாண்டு உண்மை ஆமாம் இருக்குது, இதுதான் எங்களோட நேர்மை, இதுதான் எங்களோட நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டு இப்படி மூடி வச்சுக்குது. சரி, எதிரில் இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் எதனா கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்கள வந்து இதெல்லாம் கேள்வி கேட்காததான் தான் உனக்கு பேட்டி. ஏன் ஓப்பன் ப்ரெஸ் மீட்டு சந்திக்கிறதே இல்லையா அவர்? அதாவது ஆன்போர்டு பிஎம் ஏர்கிராஃப்ட்னு எழுதுவாங்க. ஒரு ஒரு பிரதமர் வந்து ஒரு சில நேரத்தில் எங்கன்னா வெளியில் போகிறாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாய்ஸ் பேசிஸில், ரொட்டேஷன் பேசிஸில், இப்போ வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லியிலேருந்து அவர் ஃப்ளைட்டு கிளம்பும்போது டெல்லியிலேருந்தே தமிழ்நாட்டு கவர் பண்ணக்கூடிய, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து போய் டெல்லியில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட்டர்ஸு சீனியர் கரஸ்பாண்டன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஎம் ஏர்கிராஃப்ட்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 50-60 வருஷமாக இருந்தது. இப்போ எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த எனக்கு முன்னாடி இருந்த பகவான் சிங், அப்புறம் ஜிசி சேகர், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு டெல்லியில் எம்ஜே அக்பர், அப்புறம் அந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி பிரைம் மினிஸ்டர் ஏர்கிராஃப்டில் ட்ராவல் பண்ணும். ஆன்போர்டு பிஎம் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு சில கஷ்டமான கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன அரசியல் பண்ண நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கேட்பாங்க. இவர் ஒண்டி தாங்க அந்த பிரைம் மினிஸ்டர் ஏர்கிராஃப்டில் அவருக்கு யார் தேவையோ அதை தவிர்த்து வேறு யாருமே ஏற்றுறது கிடையாது. அது வந்து அவர் சொந்த விமானம் இல்லை. பிரைம் மினிஸ்டரோட ஏர்கிராஃப்ட்ன்றது இந்திய அரசாங்கம் செலவு பண்ணி அதை பாதுகாத்து பிரதமர் போகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் அலுவல் வேலையாக போகிறாரோ அங்கே போவோம். அதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு போவாங்க. எதுக்கு பண்ணுவாங்கன்னா, மன்மோகன் சிங், அதாவது அதிகமாக ப்ரெஸ்ஸை பார்த்து பேசாமல் மக்கள்கிட்ட வாயே திறக்காத மன்மோகன் சிங்கே நிறைய வாட்டி கூப்பிட்டு போயிருக்காரு. அன்றைக்கி மன்மோகன் சிங்கை நம்மளாம் விமர்சனம் பண்ணோம். வாயே திறக்க மாட்டேன்றாரு, பெப்சோடன்ட் விளம்பரத்தில் தான் இவர் நடிக்கணும், ஓப்பன் யார் மவுத் காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் மீம்ஸ்லாம் போட்டோம். பட் ஆனால் அவர் பரவாயில்லன்ற அளவுக்கு இவர் எடுத்துன்னு வந்து விட்டுட்டார். இப்போ ஸ்டாலின் அதான் சொல்றாரு, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், மறுபடியும் மன்மோகன் சிங் ஆட்சி வரும்ன்றாரு. மன்மோகன் சிங் ஆட்சி வந்தால் திருப்பி அவர் பேசாமல் இருப்பாருங்க, அது நமக்கு கஷ்டம். அவர் வந்து மன்மோகன் சிங் நல்ல மனிதர், அதெல்லாம் இருக்கட்டும். அவர் பீரியடில் தான் 2Gன்ற ஒரு பிரச்சனை வந்தது, அவர் பீரியடில் தான் ஜிஎஸ்டி வந்துச்சு. நம்ம அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மக்கள் முடிவு பண்ணிட்டாது, நீங்கள் முடிவு பண்ணாதீங்க தயவுசெய்து யாருமே. நான் இதில் இப்போ என்ன பார்க்குறேன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நினைவு கொண்டிருந்தாலும் சொல்கிறேன், வசூல் ராஜான்னு பேர் வச்சிருக்கிறார். யாருக்கு? மோடி அவர்களுக்கு. இப்படி எல்லாமே பேர் எடுக்கிறது வசூல் ராஜா. அப்புறம் ஐயா பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா மன்னர்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு. மன்னர் மாதிரி இங்கே போகிற இப்படி நிற்கிறாரு, இங்கே போகிற இப்படி நிற்கிறாரு. காலைல ஒரு காஸ்டியூமு, மதியம் ஒரு காஸ்டியூமு, நைட்டு ஒரு காஸ்டியூம். நீ போடுற காஸ்டியூம் ஏன் காசுன்றாரு அவரு. மக்கள் போடுறா கோடிக்கணக்கில் வரி கட்டுறேன்றாரு அவரு. லட்சக்கணக்கில் நான் வரி கட்டுறேன், ஏன் காசு எடுத்து இவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போதாதுன்ட்டு அவர் கேள்வி கேட்க, நான் கேள்வி கேட்பேன்றாரு. இது கூட சொன்னார் இல்லையா ஸ்டாலின், அதாவது காதுகள் பாவம் இல்லையா, எத்தனை பொய்கள் தான் பேசுவீங்க. ஆமாம், அது ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் 29 பைசான்னு ஒரு பேர் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வசூல் ராஜா 29 பைசா, அப்புறம் மன்னர், அப்புறம் இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று கப்பர் சிங் டேக்ஸ், ஜிஎஸ்டின்னா இந்த கப்பர் சிங்னா இந்த கந்தொட்டி உரம், அந்த மிரட்டி உருட்டு கட்டி வச்சுக்கிட்டு போகிற வண்டியெல்லாம் மாமூல் கூடுன்ற மாதிரி, அது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் எங்கெல்லாம் சுங்க வரிச்சல அங்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டிக்கு கப்பர் சிங் டேக்ஸ்னு பிடிச்சி இப்படி இல்லாமல் பேர் எடுக்கிறது. ஒரு நல்ல பேர் எடுக்கணும், ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்றதை தாண்டி இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட நாங்கள் 400 ஜெயிப்பது உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள், ஒரு பிரச்சாரத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி நன்றாகவே கட்டமைத்துள்ளது. ஆனால் அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு இல்லை, வாய்ப்பு இல்லைன்றது தானே வந்து நடுநிலையாக இருக்கிறவங்களும் ஒரு நியூட்ரல் திங்கிங் இருக்கிறவங்களும் பப்ளிக்கோட ஒப்பீனியன் பேசுகிறவங்களும் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ 15 லட்ச ரூபா ஒரு வேலை அக்கௌண்ட்டில் போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நானே சொல்லுவேன் 400% இல்லை. ஏன்னா சுதந்திர இந்தியாவில் யாருமே 15 லட்ச ரூபா வங்கியில் போடலை. இந்திரா காந்தி போடல, நேரு போடல, காமராஜர் காலத்தில் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் போடல, அதுக்கு பின்னாடி வந்து நரசிம்மராவ் வந்தார், அவர் காலத்தில் போடலை. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பேர் தலைவர்கள் வந்தாங்க, வாஜ்பாய் வந்தார், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் எதுவும் காசு கொடுக்கல, ஒன்றும் போடலை, யாருமே போடலை. 15 லட்ச ரூபா ஒரு வேலை எல்லா நபருக்கும் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 400 என்ன 500 வரும். நீங்கள் போடலையே, நீங்கள் என்ன பண்ணீங்க, சொல்வதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோன்ற மாதிரி மக்கள்கிட்டேருந்து மினிமம் பேலன்ஸ்லேருந்து உருவுறது, எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா காசு உருவுறது, முத்ரா லோன் தரேன்னு சொல்லிட்டு அதில் பண்ணுறது, இது அப்புறம் ஜிஎஸ்டி வரியை ஏற்றுறது, செத்து போக கிடக்கிறவனுக்கு ஐசியூ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி,
எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. இன்னும் வந்து வாய்க்கு அரிசிக்கும் இந்த பாத்ரூம் போகிறதுக்கும் தான் ஜிஎஸ்டி போடல. அதுக்கு கூட போடுவாங்களான்னு பயமாக இருக்குது. ரேஷன் அரிசி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அரிசிக்கு வரியை போடுறீங்க. அரிசி திங்கிற பொருள் தானே. அதை வச்சு நான் அது சிமெண்ட்டு ஜல்லியா அது? வீடு கட்டுறதுக்கு இலவச வீடு வீடு பிரச்சனையாக இருக்குது. வீடு மக்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனை. 3 கோடி வீடு கட்டுறேன்னு சொல்கிறீங்க. ரைட்டா? 3 கோடி வீடு கட்டுங்க, ரைட்டு. மற்றவன் வீடு கட்டினா போய் ஜிஎஸ்டி போடுறியா? 5% இல்லை 7%. அது என்ன கணக்கு? அப்போ நீ கட்டி கொடுத்தா தான் சிமெண்ட்டு, வீடு, தளம். மற்றவன் அவனே கடன் வாங்கி அவனே கட்டிங்கன்னா அவனுக்கு ஜிஎஸ்டியில் கட்டணுமா? என்ன இது புரிதல்? நீ ஒருத்தருக்கு பாவம் பார்க்குற, ஒருத்தருக்கு இனாமாக கொடுக்கணும்னு சொல்கிற. ஆனால் இன்னொருத்தன் உழைச்சிட்டு வரியை கட்டுறான்னா அவனுக்கு இன்னும் அந்த வரிச்சுமை தூக்கி தலைமையில் வைக்கிறீங்க. வரி தீவிரவாதம் மாதிரி. அப்போ ஒரு முடிவுன்னு எடுத்தால் எல்லாத்துக்கும் ஒன்று தானே இருக்கணும். நீ கட்டுற வீட்டுக்கு வந்து பிரதமர் இதில் கட்டுற வீடுக்கு வந்து வரி விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநில அரசும் மத்திய அரசும் பேச்சுவார்த்தை நடத்துது. ஒரு சுமூக முடிவு வந்து அது வரி வேண்டான்ற அந்த கொள்கை முடிவு வரீங்க. ஆனால் மக்கள் கட்டுறதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடணுன்றீங்க. இது என்ன இது புரியுதில்ல? இது இல்லாமல் பத்திரப்பதிவு காசை வாங்கிக்கிறீங்க, லஞ்சமாக வாங்குறீங்க. அப்புறம் அவங்க செலவு பண்ணும்போது ஜிஎஸ்டி வாங்க. அப்போ வரி தீவிரவாதத்தை செஞ்சுக்கிட்டு மக்களை வந்து தொடர்ந்து வந்து ஏழைகளாகவே வைக்கக்கூடிய அந்த கொள்கைகள் தானே வச்சுருக்கிறீங்க. அதெல்லாம் வேணாங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல 22 பேர் வந்து 70 பேர்கிட்ட இருக்கிற பணத்தை 70% ஜனத்தொகை கிட்ட இருக்கிற காசை 22 நிறுவனம் பெரிய முதலீட்டாளர்கள் வச்சிருக்கிறாங்க. இதை விட என்ன ஒரு தரவு வேணும்? அப்போ பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறான், ஏழை மேலும் மேலும் கீழே இருக்கான். நடுத்தரில் இருக்கிறவன் லோனு கட்டி இஎம்ஐ கட்டி வரியை கட்டி வட்டியை கட்டி நாசமாக போயிட்டுருக்கான் நடுத்தர வர்க்கம். இதுதானே இன்றைக்கி இந்தியானுடைய ஒரு ஒரு ஒத்த சொல்லில் சொல்லணும்னா, சுதந்திரம் வாங்கிட்டோம், இந்தியா பொருளாதார முன்னேற்றம் அதெல்லாம் இருக்கட்டும். மக்கள்கிட்ட பணம் யார் எவ்வளோ வச்சுருக்கா, யாருக்கு எவ்வளோ வீடு இருக்குது, யாருக்கு எவ்வளோ கல்வி இருக்குது, குடிக்க நல்ல தண்ணி இருக்கா, சுவாசிக்க காற்று இருக்கா, இதுதானே பேசிக்கான விஷயம். இதுலேயும் அங்கங்கே ஓட்டம் இருக்கே. ஜல் ஜீவன் போட்டு பைப்பில் தண்ணியை குத்து, ஆற்றுல போகிற தண்ணியை அள்ளி மொண்டு குத்தின்னு நிறைய குடிச்சுன்னு ரொம்ப நாள் வாழ்ந்துருந்தாங்க. அந்த ஆற்றெல்லாம் நாசமாக்கிட்டு ஆற்றுலேருந்து ஒரு பைப்பை போட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கு போடுறீங்க வரி, வாட்டர் டேக்ஸ். 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, என் பாட்டன், பூட்டன் யாராக வேணா இருக்கட்டும், அவங்களாம் இந்த மாதிரிலாம் குடிக்கிற தண்ணிக்கெலாம் வரி போடலையே, குடிக்கிற தண்ணிக்கெலாம் காசு கேட்கலையே. இதுதான் நீங்கள் ஆட்சி பண்ண. வெள்ளைக்காரன் பீரியடில் கூட பாவீங்களா குடிக்கிறதுக்கு காசு இல்லையே. வெள்ளைக்காரனே வந்துட்டு ஆட்சி பண்ணாலும் அடிமை பண்ணாலும் தண்ணிக்கெல்லாம் காசு வாங்கலையே, குடிக்கிற தண்ணிக்கு. இது என்ன இது? அல்பத்தனமான அரசியல் தானே பண்ணுறீங்க நீங்கள். நீ சுயற்சி பண்ணி உற்பத்தி பண்ணி தண்ணி எடுத்து வந்து கொட்டான்றியா? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதுக்கடா மானம் கட்டவனே வரி வட்டின்னு பாடினார் தாத்தா, நம்ம தாத்தா. அதே பொருள் இன்னும் அதே தானே. மழை தண்ணி பேஞ்சி ஆற்றுல வந்து ஆற்று தண்ணி எடுத்து குச்சி நாங்கள் ஏதோ வயிற்று பொழப்புக்கு பொழப்பணத்தின்னு போட்டான் ஜல்ஜீவன் திட்டம். கேட்டால் வேர்ல்டு பேங்க் லோன் கொடுக்குமோ அவன் சொன்னானா, இது மாதிரிலாம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் லோன் கொடுக்க மாட்டோம், அதனால் நீங்கள் பைப்பு போடுங்க, பைப்பில் தண்ணியை விடுங்க, தண்ணிக்கு காசை வாங்குவோம், நாங்கள் எங்கள் வயிற்றில் அடித்து நீங்கள் காசை வாங்கி எடுத்துமே அங்கே நொட்டணும், இதுக்கு நாங்கள் உழைக்கணும், இதுக்கு உங்களுக்கு திருப்பி வர ஓட்டு போடணும். தண்ணி இனாமாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இது சாதனையாக யார் சொன்னாலும் மக்கள் வந்து கோவப்படணும். இது உன் அடிப்படை வேலை, இது நீ செய்யணும். இவ்வளோ நாளாக செய்யலைன்னா இதுக்கே நீ அசிங்கப்படணும். இதெல்லாம் சாதனையாக எடுத்துக்கிட்டு யாரும் வந்து பேசக்கூடாது மக்கள்கிட்ட. நன்றி. பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.